வணக்கம். இன்றைய குறள்: ஊருணின் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் தீர்வு. அதாவது இதுக்கு வள்ளுவர் சொல்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் எல்லோரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் பேரறிவாளனுடைய செல்வமானது ஊருணிலே நீர் நிறைந்தாற் போல பலருக்கும் பயன்படும் அப்படின்றார். இதுக்கு நாயதன கதை. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து அனந்தமங்கலம் செல்லும் பஸ் இப்பொழுது வந்தது. மாசிலாமணி ஏற கிளம்பிய போது இத்தனை மணி நேரம் தன்னிடம் பேசி கொண்டிருந்த பாண்டு மாசிலாமணியிடம், டேய் மாசிலாமணி, அனந்தமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசன் வீட்டுக்கு போகணும்னு கண்டக்டர்கிட்ட சொல்லு, வீட்டு வாசப்படியிலே போய் விட்டுருவான், காசு கூட வாங்க மாட்டான். என்ன, சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சென்று விட்டார். அவர் போன பிறகு மாசிலாமணி அனந்தமங்கலம் போகும் பஸ்ஸில் ஏறி, அனந்தமங்கலம் ஒரு டிக்கெட்டு கொடுங்க என்றார். மாசிலாமணி 500 ரூபா நோட்டை காட்டினார். கண்டக்டரோ, சாரிங்க சில்லறை இல்லை, கீழே இறங்குங்க, அடுத்த வண்டியில் வாங்கன்னு அடுத்த பயணியுடைய இடம் போய்விட்டார். கண்டக்டர், சே, அந்த ஆள் பேரை பயன்படுத்தக்கூடாது என்று பார்த்தால் விடமாட்டான்க போலிருக்கிறது என்று மாசிலாமணி, ஏம்பா, பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசன் சார் வீட்டுக்கு தான் போகணும் என்றார். அவ்வளோதான். உடனே கண்டக்டர், ஏங்க இதை முதல்லையே சொல்லக்கூடாதா, காசே வேணாங்க, உட்காருங்க என்று சொல்லிவிட்டு டிக்கெட்டை மட்டும் கிழித்து கையில் திணித்து விட்டு அடுத்த பயணிடம் போய்விட்டார். அப்போதுதான் தலைவர் வெங்கடேசனுடைய பெருமைகளை பார்த்தார் மாசிலாமணி. அப்போது பக்கத்தில் உள்ள வள்ளுவர், இவரை பார்த்தால் இந்த குறள் எழுதினேன் என்று கூறினார். அதாவது இது வள்ளுவர் என்ன சொன்னார், கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகினை எல்லோரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் பேரறிவாளனுடைய செல்வமானது, அதாவது ஒருத்தனுடைய செல்வம் ஊருக்குள்ளார நடுவில் ஒரு ஏரி மாதிரி, குளம் மாதிரி, அதை நம்ம என்ன பண்ணுறோம், யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஊருக்கு பயன்படும் ஒருத்தனுடைய செல்வமானது அந்த குளம் மாதிரி இருக்கணும், யார் வேணாலும் அதனால் ஆதாயம் பெறணும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரி அரசியல்வாதி தான் இருப்பாங்க. நம்மள சமூக சேவைகள்லாம் ரொம்ப கஷ்டம் விலைவாசி காலகட்டத்தில். ஆனால் இருந்தாலும் வள்ளுவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க போல இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை திருக்குறள்லையாவது நம்ம பார்க்கலாம். இப்படி அந்த மாதிரி ஒரு நபரை தான் நான் இந்த கதையில் கொண்டாந்துருக்கேன். அவர் பேரை சொன்னோடனே பஸ் கண்டக்டர் கூட டிக்கெட்டு வாங்கலை. டிக்கெட்டு வாங்காமல் இருக்க மாட்டான், போயிட்டு டிக்கெட்டை காட்டி காசு வாங்கிடுவான்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நபர்கள் இருக்காங்க இன்னும் அப்படின்றது இந்த கதையின் மூலம் தெரிவிக்கிறேன். எல்லாரும் அந்த மாதிரி ஆகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.